ஹலோ வியோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதில நான் பார்க்க போறது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில இருந்த அட்மிஷன் நோட்டிபிகேஷன் 2026க்கான உங்களுக்கு அட்மிஷன் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனுமே உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அகாடமிக் இயர் 2026-27க்கான எல்லா ப்ரோக்ராமுக்குமே ரெகுலர் ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கு, யூஜிஎன் இருக்கு, பிஜிஎன் இருக்கு, பிஜி டிப்ளமோ இருக்கு, சர்டிபிகேஷன் கோர்சஸ் அண்ட் இன்டகிரேட் ப்ரோக்ராம் காரியம் உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்கு, தென் வந்து அது எப்படி அப்ளை பண்றது, யார் யார் எலிஜிபிள், தென் ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன, ஓகேங்களா, இதுக்கான லாஸ்ட் டேட் என்ன, இது மாதிரி இந்த ஃபுல் டீடைல்ஸ் கம்ப்ளீட் ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி அதுல பேர்லயே இருக்கு, மதுரையில இருக்கு. சரிங்களா? மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி வெப்சைட் பார்த்தீங்கன்னா mkuniversity.ac.in. இதுதான் வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியோட உங்களுக்கு வெப்சைட்டு. சரிங்களா? நீங்க வெப்சைட் உள்ள போனோன்னு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்லிருக்கோம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் ஃபார் டு ஆல் ரெகுலர் ப்ரோக்ராம்ஸ் அகாடமிக் இயர் 2026 சொல்லிருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பேஜுக்கு உங்களுக்கு போயிடும். சரிங்களா? இங்க நீங்க அட்மிஷன்ஸ் நீங்க அப்ளை பண்றதுக்கு இங்க தனியா கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றது பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணிப்போம். பாஸ்போர்ட்ல என்னென்ன டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பாஸ்போர்ட் செக் பண்ணிட்டு தான் நம்ம ஃபுல்லா வரணும். நீங்களா பாஸ்போர்ட்ல என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்மிஷன் நோட்டிபிகேஷன் 2026-27க்கான நோட்டிபிகேஷன் இருக்காங்க. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி 1966 உங்களுக்கு ஆரம்பிச்சது. கிரேடட் A++ கிரேட்ல இருக்கு. நாக் வந்து 4 சைக்கிள்ல 2021 வரைக்கும் உங்களுக்கு A++ வந்து கிரேட் இருக்கு. சரிங்களா? ஓவரால் இந்தியாவில 9th ரேங்க்ல இருக்கு. சரிங்களா? சரிங்களா? சரி, இங்க என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து யூனிவர்சிட்டியில டோட்டல் வந்து 46 போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ் வந்து இங்க அவைலபிள் இருக்கு. 12 சர்டிபிகேஷன்ஸ் கோர்ஸ் இருக்கு. தென் டிப்ளமோ, ஹையர் டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ கோர்ஸஸும் இங்க அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது வந்து நேஷனல் லெவல் அட்மிஷன்ஸ் மூலியமா பண்ற கோர்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 கோர்சஸ் இருக்கு. இதுக்கு நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் என்ன கண்டக்ட் பண்றாங்களோ அது மூலியமா தான் இங்க அட்மிஷன்ஸ் வந்து பண்றாங்க. எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி எர்த் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா? எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ். ஓகேங்களா? தென் அது எம்பிஏ என்டர்பிரினர்ஷிப், எம்பிஏ ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், தென் எம்சிஏ 2 இயர்ஸ் கோர்ஸ், தென் மாஸ்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலியமா தான் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்றாங்க. தென் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலியமா பண்ற கோர்சஸ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, தென் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் டேட்டா அனாலிட்டிக்ஸ், தென் எம்எஸ்சி கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ், தென் எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், தென் எம்எஸ்சி environmental science and MSc film and electronic media studies, and MSc geomatics, then MSc geography, MSc marine biology, MSc mathematical economics, then MSc microbiology, then MSc microbial gene technology, then MSc physiotherapy, MSc visual communication, then MBA tourism and hospital management 5 years integrated course. ஓகேங்களா? 4th letter entry 4 years course. சரிங்களா? then MCom, then இது மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு. ஓகேங்களா? பட் இதுக்கு வந்து மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு. எம்ஏ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டடிஸ். ஓகேங்களா? அது இருக்கு. எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்டடிஸ், எம்ஏ ஃபோரிக்கு, எம்ஏ பிரெஞ்சு, எம்ஏ ஹிஸ்டரி, எம்ஏ ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன், எம்ஏ கன்னடா, எம்ஏ லிங்குவிஸ்டிக்ஸ், எம்ஏ மலையாளம் அண்ட் மலையாளம் லாங்குவேஜ் அண்ட் லிட்டரேச்சர், எம்ஏ physiology and religion, then political science, MA Sanskrit, MA sociology, MA Tamil, MA Telugu, MA women's studies, master of library information science. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பிஜில வந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் நேஷனல் லெவல் அட்மிஷன்ஸ் டு ஃபாலோ த பிஜி ப்ரோக்ராம். சரிங்களா? நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லிருக்காங்க. சரிங்களா? இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அட்மிஷன்ஸ்க்கு வந்து இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இந்த ஃப்ரண்ட்ல கொடுத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இல்ல நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. தென் இதை தவிர்த்து உங்களுக்கு இன்டகிரேட் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா எம்பிஏ உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து இன்டகிரேட் ப்ரோக்ராம் இருக்கு, டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? தென் அது இல்லாம உங்களுக்கு சர்டிபிகேஷன்ஸ் கோர்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கோர்ஸ் வந்து சர்டிபிகேஷன்ஸ் கோர்சஸ் இருக்கு. சர்டிபிகேஷன்ஸ் கோர்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்குவிஸ்டிக், மலையாளம், சான்ஸ்கிரிட், தெலுங்குல
சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்ஸ் இருக்கு. இந்த டிப்ளமோ கோர்சஸ் இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு. ஹையர் டிப்ளமோல தெலுங்குல இருக்கு, சரி பிரெஞ்சில் இருக்கு. பிஜி டிப்ளமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் மெட்டல் ஃபினிஷிங் இருக்கு. தென் பிஜி டிப்ளமோ இன் சயின்டிபிக் யோகா மெடிடேஷன் ஹோலிஸ்டிக் ஹெல்த்ல இருந்து இருக்கு. தென் பிஜி டிப்ளமோ இன் சித்தாந்தா பிசியோதெரபி இருக்கு. தென் பிஜி டிப்ளமோ இன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அப்ளிகேஷன்ஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. தென் ஒவ்வொரு கோர்சஸ்க்குமான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாவே கொடுத்துருக்காங்க. நீங்க அந்தந்த ஸ்பெஷலைசேஷன் டெஃபினட்டா கண்டிப்பா தேவை. இதை தவிர்த்து நீங்க வேற ஏதாச்சும் பேச்சுலர் டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ரெவலண்ட் டிகிரியும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க எந்த கோர்ஸ் நீங்க அப்ளை பண்றீங்களோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலியமா அப்ளை பண்றதுக்கும் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலியமா நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கும் நீங்க கம்ப்ளீட்டா நீங்க செக் பண்ணி அப்ளை பண்ணுங்க. இல்ல அதான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. தென் சர்டிபிகேஷன் கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் இதோட ரெக்யர்மெண்ட் வந்து கேண்டிடேட் டெஃபினட்டா உங்களுக்கு 10th +2 + ஒரு டிகிரி வந்து கண்டிப்பா முடிச்சிருக்கணும். இன்கேஸ் நீங்க யூஜி நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அப்படின்னா நீங்க 6 செமஸ்டர் வரைக்கும் உள்ள நீங்க மார்க் சீரிஸ் வந்து நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதோட டீடைல்ஸ் வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும், டீடைல்ஸ் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எலிஜிபிலிட்டி செக் பண்ணிட்டு நீங்க பாசிபிலிட்டி செக் பண்ணி பாருங்க. நீங்களா மோர் தென் 1 ப்ரோக்ராம் சரிங்களா, செப்பரேட்லி ஈச் ப்ரோக்ராம் தனித்தனியாக தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரோக்ராம் வந்து 500 ருபீஸும், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 1200 ருபீஸ் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. சரிங்களா? அவங்களுக்கு சார்ஜஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. தென் அவங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் அது தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க உங்க போட்டோ ஏதாவது ஸ்கேன் உங்களுக்கு தேவையானது என்னன்னா உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர், எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்எல்சி மார்க் ஷீட் வந்து கண்டிப்பா தேவை. பிஜி ப்ரோக்ராம் இன்கேஸ் நீங்க வந்து யூஜி வந்து முடிச்சிருந்தீங்கன்னா யூஜி கன்சல்டன்ட் மார்க் ஷீட்ஸ், இல்லையா நீங்க வந்து மார்க் ஷீட்ஸ் இல்லைங்க 5 செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ், 4 இயர்ஸ்க்கு டிகிரி பார்த்தீங்கன்னா 7 செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் வந்து கண்டிப்பா தேவை. ஒரு ரிசல்ட் காப்பி அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். ஓசி கம்யூனிட்டி தவிர ரிமைனிங் கம்யூனிட்டிஸ் வந்து நீங்க உங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கு. எஸ்சி கேண்டிடேட்டா இருந்தா நீங்க வந்து கண்டிப்பா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? அது சொல்லிருக்காங்க. தென் நீங்க கண்டிப்பா ரியல் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் எதுவுமே நீங்க ஃபில் பண்ணுங்க, இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த டைம் ஆஃப் அட்மிஷன் அப்ப என்னென்ன எடுத்துட்டு வரணும் அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு டீடைலாவே கொடுத்துருக்காங்க. அது நீங்க செக் பண்ணிக்கோங்க. செலக்ஷன் ப்ராசஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு 50% ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனா 50% ஆஃப் என்ட்ரன்ஸ் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் நடக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். தென் 50% ஆஃப் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட யூஜில என்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்றீங்களோ அதை வச்சு சொல்லிருக்காங்க. தென் அடுத்து நீங்க பிஜி நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க யூஜில என்ன மார்க் வச்சிருக்கோம் அந்த கிரைட்டீரியா மட்டும்தான் எம்பிஏ இன்டர்வியூ குரூப் டிஸ்கஷன்ஸ் ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் ரிமைனிங் ப்ரோக்ராமுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்றதா அந்த செலக்ஷன் ப்ராசஸ் மார்க்கை பேஸ் பண்ணி தான் நீங்க தமிழ்நாடு கவர்மெண்டோட ரிசர்வேஷன் பாலிசி கன்ஃபார்ம் அதை வச்சு தான் இது பண்ணுவாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் 100 மினிட்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுதான் சொல்லியிருக்கிறது. பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரோக்ராம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை, சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருவனந்தபுரம், காரைக்குடியில உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து பின்னாடி உங்களுக்கு அட்டாச் பண்ணிருக்காங்க, அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கம்ப்ளீட்டா நீங்க வந்து கேண்டிடேட் வந்து நீங்க உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அப்ளை பண்ணும்போது ரெஜிஸ்டர் நம்பர் எல்லா இதுவுமே எந்த நம்பர் ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அந்த நம்பர் தான் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வரும். அதனால நீங்க அப்ளை பண்ற உங்களோட பர்சனல் மெயில் ஐடி தென் உங்களோட மொபைல் நம்பர் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. எந்த ஒரு இது இஷ்யூஸ் ஏதோ டிரான்சாக்ஷன் லாஸ்க்கு இது யூனிவர்சிட்டி வந்து பொறுப்பை ஏற்றுக்காது அப்படின்னு சொல்லிருக்காங்க. யூனிவர்சிட்டி எங்க சென்டர் இருக்கு அதெல்லாம் வந்து ப்ரியரா எல்லாமே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? என்னென்ன டீடைல்ஸ் உங்களுக்கு தேவை இது எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டா கோ த்ரூ பண்ணிக்கோங்க சொல்றாங்க. இது ஸ்காலர்ஷிப் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கொடுக்குற ஸ்காலர்ஷிப் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஹாஸ்டல் அகாமடேஷன்ஸ் பாத்தீங்கன்னா செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அவைலபிள் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ரெண்டுமே வந்து அவைலபிளா இருக்கு மதுரையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஹாஸ்டல் அகாமடேஷன்ஸ் பாத்தீங்கன்னா வார்டன் வந்து நீங்க அப்ரோச் பண்ணணும். அந்த டைம் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் தான் இது சொல்லியிருக்காங்க. தென் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வெப்சைட்ல உங்களுக்கு March 2 ஓப்பன் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா April 6 வந்து லாஸ்ட் டேட் சொல்லிருக்காங்க. உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் May 23rd and 24th அட் பிரசன்ட் டேட் டென்டேட்டிவா சொல்லிருக்கிறது. இதுதான் வந்து உங்களுக்கு டேட் வந்து சொல்லியிருக்கிறது. உங்களுக்கு அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா April 6 வந்து லாஸ்ட் டேட். ஓகேங்களா? அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. April 6 வந்து லாஸ்ட் டேட் வரும். சரிங்களா? உங்களுக்கு ரீஃபண்ட் ப்ரொசீஜர்ஸ் அதுவும் சொல்லியிருக்காங்க. நீங்க ரீஃபண்ட் ப்ரொசீஜர்ஸ் நீங்களா இன்கேஸ் நீங்க எல்லாமே செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணலாம் அதுக்கு சொல்லிருக்காங்க. நீங்களா எல்லா கோர்சஸ்க்குமே பிஜி கோர்சஸ்க்கு எல்லாமே பாத்தீங்கன்னா April 6 வந்து லாஸ்ட் டேட் சொல்லிருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து தனித்தனி சர்க்குலராகவே உங்களுக்கு போட்டிருக்காங்க. சரிங்களா? எல்லா இதுக்குமே சர்க்குலர் காப்பி
என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு. தென் ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்குமே எவ்வளோ ஃபீஸஸ் வந்து வரும், ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளோ, செகண்ட் இயர்ல எவ்வளோ ஃபீஸஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா எல்லா ப்ரோக்ராமுக்குமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. டோட்டலா வந்து பிஜி ப்ரோக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு பிஜி ப்ரோக்ராம் மட்டுமே 46 ப்ரோக்ராம் இருக்கு. தென் இன்டகிரேட் ப்ரோக்ராம் வந்து ஒரு ப்ரோக்ராம். தென் அது சர்டிபிகேஷன்ஸ் ப்ரோக்ராமுமே உங்களுக்கு 6 மந்த் சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து எவ்வளோ வருது, தென் டிப்ளமோ கோர்சஸ்க்கு வந்து எவ்வளோ வருது, இந்த பிஜி டிப்ளமோ கோர்ஸ்க்கு வந்து எவ்வளோ வருது, அதுவும் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுறவங்க இன்னைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிஜி இன்டெகிரேட் ப்ரோக்ராம் டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ சர்டிஃபிகேஷன் எல்லா கோர்சஸ்க்குமே சேம் டேட் தான் சொல்லிருக்கு. இதுல என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்க கோர்சஸ்க்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்க டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 23 அண்ட் 24 வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? அப்ளை பண்ற ப்ரொசீஜர்ஸ் பார்த்துருவோம். அப்ளை பண்ற ப்ரொசீஜர்ஸ் இதுல பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை இதுல நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் போனீங்கன்னா இதுல அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? இதுல உங்க நேம், உங்க லாஸ்ட் நேம், கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, தென் பாஸ்வேர்ட், தென் ரிஜிஸ்டர் கொடுத்து தென் சைன்இன் கொடுங்க. இன்கேஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மெயில் ஐடி தென் பாஸ்வேர்ட் கொடுத்து என்ட்ரி பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்களை பேசிக் டீடைல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், தென் அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கும், தென் ஸ்காலர்ஷிப் டீல்ஸ் கேட்கும், தென் அதுக்கப்புறம் ஒவ்வொரு செமஸ்டர்ஸ் மார்க்ஸஸ் வந்து என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட் ப்ராசஸ் வந்து இருக்கும். சரிங்களா? நீங்க பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் இதுல வந்து கொடுத்துருக்கு. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில அப்ளை பண்றவங்க இன்னைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு இதுக்கு அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 6 வந்து லாஸ்ட் டேட். அதனால வந்து இன்னைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேற தகவல் வேணும் கான்வர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேற வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.